சார் இப்போ ஓபிஎஸ்ஸை சுற்றி பல கேள்விகள் இருக்குது. அவர் என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படின்ட்டு. இபிஎஸ் ஒரு பக்கம் நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று மோடி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு நேற்று அவரை பார்க்கல, மீட் பண்ணலை. ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் இப்போ தனித்து விடப்பட்டார் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் விஜய் கூட சேர்ந்துருவாரான்ற ஒரு டாக்கு இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறார் ஓபிஎஸ்? இல்லை, ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய இமேஜ் இருக்குது. முன்னாள் முதலமைச்சர். அது தாண்டி எடப்பாடி அரசில் துணை முதலமைச்சர். அதிமுகவில் ஜெயலலிதாவால் ஒரு முறையில் இருமுறையில், அதுவும் இன்ஸ்டன்ட் முதலமைச்சர். ஜெயலலிதா எப்போ பதவி விலகிறார்களோ அப்போல்லாம் இவர் தான் முதலமைச்சர். இவர் முதலமைச்சர் ஆனதே ஒரு இன்ஸ்டன்ட் தான். ஜெயலலிதா பதவி விலகிய பிறகு யாரை முதலமைச்சராக்குவது என்ற ஒரு பெரிய தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தில் மன்னார்குடி ஆட்கள் யாரை சொல்லுகிறார்களோ, மன்னார்குடி ஆட்களுக்கு யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ, நீட்டிய கோப்பில் கையெழுத்து போடுகிறார்களோ அவர்களை முதலமைச்சராக்க வேண்டிய தேவை இருந்தது. அப்போது ஜெயலலிதாவே அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து ஆலோசனை செய்து கொண்டிருந்த பொழுது கும்பலாக நின்றிருந்தவர் தான் அந்த ஓபிஎஸ்.